புகழேந்தி சார், வணக்கம் சார். வணக்கம் கண்ணன் சார். வணக்கம் சத்தியம் டிவிக்கு வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய எல்லா டிவி சேனல் சப்போர்ட்டில், மீடியா சப்போர்ட்டில் புகழேந்தினாவே தெரியும். ஆனால் என்னை தூக்கி எங்கேயோ பல பொறுப்புகளை எல்லாம் சொல்லி பாராட்டியதற்கு மிக்க நன்றி. வணக்கம். ஓகே சார். அதிமுகவில் நீங்கள் ஆற்றிய பணிகள் மற்றும் நீங்கள் அந்த பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் அதில் நான் நினைவூட்டினேன். வேற ஒன்றும் இல்லை. வேற இந்த தேர்தலில் இப்போ அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்பணி பிரிவும் இணைந்திருக்குது. அந்த அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எடப்பாடி தொகுதியில் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது இந்த பாமக வாக்குகள் தான் என்று கூறுகிறார்கள். இப்போது இரண்டாக பிரிந்து நிற்பதால் அந்த எடப்பாடி தொகுதியில் அந்த வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அது அதிமுகவுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்றால் நீங்கள் இந்த தேர்தல் களத்தில் நன்கு அறிந்தவர் என்பதால் நான் கேட்கிறேன். எடப்பாடி தொகுதியின் கள நிலவரம் என்னவாக இருக்கும்? ராமதாஸ் பிரிவு சேராததால் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு விழுமா பிரியுமா? என்ன நடக்கும்? எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கு கண்ணன். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு காலத்திலே வெற்றியை கண்டது. மறுபடியும் மினிமம் 65,000-70,000 வாக்குகளை பெற்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது உறுதுணையாக இருந்தது பழனிசாமி வெற்றிக்கு. அதனால்தான் பழனிசாமியை ஒரு அரசியல் தலைவர் ஒருவர், இவருக்கு என்ன தெரியும் அரசியல், இதெல்லாம் டயர் நக்கி ஒன்றுமே தெரியாது, ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கவுன்சிலர் இருக்கிறது கூட தகுதி இல்லாதவர், என்ன ஃபினான்ஸ் தெரியும், இவரெல்லாம் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாரு அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ். ஆமா, நீங்க பதில் சொன்னீங்க, அதனால நடவடிக்கை உள்ளானீங்க. தெரியும். ஆமா, பாமகவுக்கு தான் முதல்ல சொல்லி கரெக்ட். அதுக்கு தெரியும். ஆமா ஆமா, இவர் கரெக்ட், அங்க வரல. ஆனா அத்தனையும் அவர் திட்டினது அத்தனையும் எந்த அரசியல்வாதியும் ஒத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பழனிசாமி இப்போ பன்னீர்செல்வத்தை தூரம் வச்சுட்டார், திருமதி வி.கே. சசிகலாவை தூரம் வச்சுட்டாங்க. இப்போ நாங்கள்லாம் வெளியில் இருக்கோம், அவரோட சேர்ந்து இணைந்து போகிறதுக்கு அவர் ஒத்து வரல. இப்படிப்பட்ட கால சூழ்நிலை. இப்படி இருக்கும் பொழுது அசிங்கமாக பேசியவர்களோடு கூட்டணி வச்சுக்கிறதுங்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி மிக சரியானது. அது எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை அவருக்கு ஆதரவு வேண்டும். இல்லைன்னா அங்கே சிக்கலாயிரும். அந்த ஆதரவுக்கு அங்கே சிக்கலாயிடும் சொல்லி ஏற்கனவே முன்னர் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றார். அப்ப இந்த திட்டினது அத்தனையும், தன்மானம் அத்தனையும் விட்டு விட்டு தான் நின்றார். இப்ப என்ன நினைச்சார், இப்போ அதுல அடி விழுந்துருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தையும் மகனும் பிரிந்து நிற்கிறார்கள். ஆகவே தந்தைக்கு வாக்குகள் அளிப்பார்களா, மகனுக்கு வாக்குகள் விடுமா என்பதெல்லாம் தேர்தல் தான் பதில் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரை இருவரும் அடித்துக் கொள்வதால், இப்போ அங்க என்னுடைய நண்பர் அங்க அருள் இருக்கார், சட்டமன்ற உறுப்பினர் சேலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில். திரு மணி இருக்கிறார், நெக்ஸ்ட் ராமதாஸ், ஐயா ராமதாஸுக்கு அடுத்த இடத்தில். ஆகவே இவர்கள் எல்லோரும் எதிர்த்து நிற்கிறார்கள். யார? அன்புமணி ராமதாஸை. அன்புமணி ராமதாஸுக்கு வழக்கறிஞர் பாலு போன்றவர்கள் சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா அங்க என்ன நடக்கும் களத்தில் கேட்டீங்கன்னா, ஒரு பெரியவர், வயதானவர் அரசியலில் ஆளாக்கி டாக்டருக்கு படிக்க வச்சு எம்பியா இல்லாதவரை மந்திரி பண்ணி இந்த நாட்டிற்கு அறிமுகம் செய்து வைத்து தந்தை, நிறுவனர், இத்தனை பொறுப்புகளையும் கொண்ட அவர், பாராட்டுக்குரிய அவரை, அவர் வயதான காலத்தில் இப்படி ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பது வேதனையாக ஒன்றாக அவர் அழுதுட்டாரு. அது சேலம் மாவட்டத்துக்குள்ள அந்த எடப்பாடி தொகுதி வருது. அங்கே வலிமையான 2 தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அருள் மற்றும் ஜி.கே. மணி ஆகியோர்கள் அந்த மாவட்டம் மேட்டூர் தொகுதியை சேர்ந்தவர். இதே போல அருளும் அந்த தொகுதியை அவர்கள் இப்போது எதிர்த்து ஒருவேளை இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பிரிவு சேரவில்லை என்றால், சேருவதற்கான வாய்ப்புகள் இதுவரை இல்லை, ஒருவேளை சேரவில்லை என்றால் இந்த எடப்பாடி தொகுதியோட அந்த தேர்தல் முடிவு ஒரு மதில் மேல் பூனையாக இருக்குமா? கட்சியின் கூட்டணி கட்சியின் தலைவராக பதில் மேல் பூனையாக ஆகிவிட்டது. ஆல்ரெடி கன்ஃபார்ம்டு. அங்க அவரு ஜெயிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகலாக வேண்டியிருக்கும், ஜெயிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்சி எல்லா இடத்துலையும் தோக்க போகுது, எல்லா தொகுதிகளிலையும் தோல்வி வந்துகிட்டே இருக்கும் பொழுது, நீங்க பல அரசியல் களத்துல பல மாநிலத்துல பார்த்திருப்பீங்க. நீங்க அந்த காலத்துல நம்ம லைப்ரரியில இருந்து வலிமை மிக்க ஐரன் லேடி ஆஃப் இந்தியா, அப்ப சஞ்சய் காந்தி இருந்தார். அதெல்லாம் இந்த சில நேரத்தில் நடக்கும், நான் தவறாக பேசவில்லை.
பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களெல்லாம் இவரோட ஒப்பிடல நான். ஆமா ஆமா. அவர்கள் இவரெல்லாம் தோல்வியை நாம் பார்த்தோம். ஆமா. அவ்வளவு செய்த பர்கூரே அம்மாவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தது. ஆகவே பழனிசாமி தோற்பதெல்லாம் மிக எளிதாக தோற்று விடுவார். அன்புமணி ராமதாஸால் அந்த எடப்பாடி பகுதியில் வாக்குகள் வரவே வராது. ஒரு 5000, 2000, 3000 வாக்குகள் வந்தால் பெரிய விஷயம். நான் கட்சி உடைந்திருப்பதால் இதை சொல்லுகிறேன். ஆகவே இந்த கட்சி தொண்டர்களோ வாக்களிப்பவர்களோ தயாராக மாட்டார்கள். அவர்கள் வாக்கை வீண் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிறாங்க, போடா எங்கேயாவது இன்னொருத்தருக்கு போட்டுடலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் ஒரு சாதாரண மனிதர்கள் எடுப்பார்கள். படிச்சுட்டாங்க கண்ணன், அறிவாய்ந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்பெல்லாம் சொல்ற பேச்ச ஒரு காலத்திலே மக்கள் கேட்டார்கள். இப்பெல்லாம் நடக்காது அதெல்லாம். ஆகவே எடப்பாடியில் ஸ்ட்ரகிள் ஆவார். எடப்பாடியில் வெற்றி பெற ரொம்ப பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் பழனிசாமி. ஒற்றுமை இல்லாததுதான் அதனுடைய இன்னொரு பொதுவான ஒரு கேள்விதான் இதுவும். இந்த கேள்வியை போல இது ஒரு பொதுவான கேள்விதான். நாங்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற அடிப்படையில் இல்லாமல் பொதுவான ஒரு கேள்வி. திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே வந்து ஒரு நெருடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இந்த தாவேக்கா என்ற ஒரு சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது என்பதால் இருக்கிறது. அதே போல் தேமுதிகவுக்கும் அவர் கூட்டணியை பொறுத்து இன்னும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை, அதிமுகவில் இணைவதா திமுகவில் இணைவதா என்று. அதிமுகவில் ஒரு மாநிலங்களவை எம்பி அவர்களுக்கு தேமுதிகவுக்கு ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் வெளியே சென்றால், திமுக கூட்டணியை விட்டு வெளியே சென்றால் தேமுதிகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸையும் உள்ளே எழுப்பதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுவாக பேசப்படுகிறது. அதாவது இது ஈக்குவல் பண்ணுமா சார்? இதை காங்கிரஸ் வெளியேறி சூரியன் மேற்கே இல்லை, கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் காகிதப்பூ மணந்தாலும் கருவாடு மீனாக மாறினாலும் அது நடக்கவே நடக்காது. காங்கிரஸ் மீனானாலும் அது நடக்காது. காங்கிரஸ் திமுகவை விட்டு போகாது. அந்த முடிவை எடுக்க வேண்டியவர் இந்த நாட்டினுடைய காங்கிரசினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள், அன்னை சோனியா அவர்கள். ஆகவே கண்ணன் நீங்க ஒன்னே ஒன்று கவனிங்க கண்ணன், 40 சீட்டை ஏடிஎம்கே கூட்டணி தோக்குது, பிஜேபி இங்க தோக்குது. ஆனா 40 சீட்டையும் அப்படியே ஒன்று கூட ஒரு சீட்டு கூட தோக்காம அந்த 40 சீட்டையும் இந்தியா கூட்டணிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அதை வெற்றி பெற செய்து, அம்மா செய்தது போல வெற்றி பெற செய்து கொண்டு போய் அங்கே நிறுத்துகிறார்கள். ஆகவே இந்தியா கூட்டணிக்கு 4 என்டிஏ கூட்டணிக்கு 4 காலில் 2 கால் யாருது? ஒன்று சந்திரபாபு நாயுடுது, ஒன்று நிதிஷ்குமார்து. மீதி 2 காலில் தான் மோடி உட்கார்ந்துருக்காரு. அது எந்த நேரத்திலும் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், மாறலாம். அப்படி மாறுற நேரத்தில் இந்த இந்தியா கூட்டணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நிதிஷோ சந்திரபாபு நாயுடோ இங்கே வந்துட்டா கதை மாறிடும். ஆக இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலைகள் ஒரு நிலைப்பாட்டை நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது ஆதரவு எதிர்ப்பு ஸ்ட்ராங்கா சொன்னாதான் அந்த ஆளுங்கட்சிக்கு புத்தி வரும். அப்படிங்கிற மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல எதிர்கட்சி தான் மிக முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கிறத ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிறதுக்குங்கிறதுக்காக அதுக்காக போய் சண்டை பண்ணிலாம் விட்டு கொடுத்து போறது, ஆட்சியில பங்கு கொடுக்குறன்றது, இதையெல்லாம் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சும்மா சார் ஒவ்வொரு தடவையும் நம்ம செல்வ பெருந்தகை அருமைக்குரிய அன்பு சகோதரர் போராடுறாரு. மூக்க அழகிரியிலிருந்து எல்லாருமே கேட்டு பார்த்தாச்சு சார். இளங்கோவன்லேருந்து மறைந்த இளங்கோவன் அண்ணன்லேருந்து ஒன்றும் வேலைக்காகாது. காங்கிரஸ் திமுக கூட்டணி பிளவு ஏற்படாது, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அதுல இன்னொன்னு நீங்க கவனிக்க கண்ணன், அந்த கூட்டணியில வைகோ அண்ணன் பெரிதும் மதிக்கக்கூடிய வைகோ அண்ணன், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா திருமாவளவன் அன்பு சகோதரர் அவரு, நீங்க எல்லாமே கொள்கை கூட்டணியா இருக்காது, பிஜேபி எதிர்க்கிற கூட்டணியாகத்தானே இருக்கிறது. அப்புறம் அதுக்கு அது உள்ள இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஒரே பிடிப்புல கொள்கையில கோட்பாடுல இருக்கு, முஸ்லீம் லீக் அதுலயே இருக்கு. அப்புறம் எப்படி மாறுவாங்க? கொங்கு நாடு கட்சி அப்படியே இருக்கு, யாரும் மாற மாட்டாங்க சார். ஆகவே அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஒரு சிலர் சொல்ற சும்மா அந்த எலெக்ஷன் டைம்ல 2 நாளைக்கு பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. சரி, நீங்க ஏதாவது ஒரு வம்பு பண்ணாதான் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜாஸ்தி வாங்க முடியும். ஏற்கனவே ஈரோட்டில் மாற்றி நின்றுட்டாங்க திமுக, அது அப்போ மாற்றி வாங்குறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆகவே இப்படி போராடினாதான் கொஞ்சம் சீட்டுகளை அதிகம் பெற முடியுமே தவிர ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே திராவிட இயக்கங்களில் அந்த பேச்சுக்கே இடமில்லை, அது நடக்காது.